வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரீன்ஸ் மணியா சேனல். டிஎர்கே நேசிப்பவர்களுக்காக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடினியம் சீட்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்குது. பாதி இதெல்லாமே வந்து பேசிக் பிளான்ட் தான். ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சீடு வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இது ஒரு நல்ல ஒரு டவாலான ஒரு பிளான்ட்டு. இதில் பாருங்கள், இந்த சீடு வந்து நல்லா பெருசாகிடுச்சு. இன்னும் நான் முத்தலை, பட் பெருசாகிடுச்சு. ஸோ இது மாதிரி நிறைய சீடு வச்சுருக்கவங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அழகாக இருக்குல்ல பார்க்க. ஆனால் இதெல்லாம் எடுத்து விடணுங்க, ஏன்னா நிறைய சீடு வச்சுன்னா செடியும் வந்து நல்லா வளராது. இங்கே பாருங்கள், ஒரே பிளான்ட்லேயே இந்த மாதிரி 2-3 இடத்துல எல்லாம் சீடு வச்சுருக்கு. ஸோ இதெல்லாம் விட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து செடியோட க்ரோத்தே வந்து இருக்காது. அதுக்கப்புறம் இங்கேயும் ஏதோ சீடு இருந்தது பாருங்கள். இது வந்து ஒயிட்டில் சீடு இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து கட்டிங்லேருந்து வளர்த்த பிளான்ட்டுங்க. கட்டிங்லேருந்து வளர்த்தாலும் அந்த மாதிரி சீடு வருது பாருங்கள். இந்த சீடு பாருங்கள், இந்த ஃப்ளார் வந்து கொஞ்சம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், இது பேசிக் தான், இதுவும் பேசிக் தான், பட் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கலராக இருக்குது இதோட சீடு. இங்கே பாருங்கள், இதில் சீடு இருக்குது. இது மாதிரி நிறைய இதில் சீடு இருக்குங்க. இவங்க ஒயிட்டு, இங்கே பாருங்கள், இது ஒயிட்டு தான். இங்கே ஒரு சீடு, இங்கே ஒரு சீடு, இது எல்லாமே எடுத்து விட்டுறணுங்க. இதில் பாருங்கள், இங்கேயும் சீடு இருக்குது. இப்போ இந்த மாதிரி நல்லா புஷ்ஷியாக வளர்ந்துட்டுருக்க பிளான்ட்டில் இப்படி சீடு வச்சுட்டே இருந்ததுன்னா அப்புறம் வந்து அதோடய க்ரோத்தே இதாயிரும். இங்கே பாருங்கள், இதுவும் அந்த பேசிக் கலர் தான். இங்கே பாருங்கள் எப்படி சீடு வச்சுருக்கு பாருங்கள். சீட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவை அப்படிங்கும்போது 1-2 விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா செடியிலும் சீடு வந்ததுன்னா அந்த செடியோட க்ரோத் வந்து பாதிக்கப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சீடு எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் லீவ் பண்ணிடுங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Happy gardening. Bye.